இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராபெரி கனாஸ் ஜாம் என்ன வேணாலும் இப்போ பேர் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் செஞ்சுருக்கோம். இது எப்படி செஞ்சேன்னு பார்க்கணும்ல, ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்களும் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம நல்லது நினைப்போம், நல்லது நடக்குங்க. இன்னைக்கு என்னடா எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸ்ட்ராபெரிங்க. நல்ல ஸ்ட்ராபெரி நல்ல சீசன் மாதிரி வந்துருச்சு. ஸோ நல்லா இருக்கு. ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்து என்ன செய்யலாம்னா நம்ம பேக் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஸோ அதுக்கு முதல்ல இந்த கனாஷ் மாதிரி நம்ம ரெடி பண்ணணும்ல. ஸோ அதுதான் நான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு 200 கிராம் இருக்குது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், 200 கிராம் இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக நான் 150 கிராமுக்கு வந்து நான் வந்து சுகர் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இது வந்து நல்லா செய்கிறோம். நம்ம பொடிசாக நம்ம கட் பண்ணி ஃபஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அதை கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல ஸ்ட்ராபெரி வந்து நல்ல சின்ன சின்னதாக நல்ல ஒரு க்யூப்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னா இதில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இதில் மட்டும் லைட்டாக வந்து ஒரு புளிப்பு தன்மை இருக்கும். அந்த புளிப்பு பேலன்ஸடாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கிறோம், சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது 200 கிராம் எடுத்துருக்க மாதிரி இதையும் நான் 200 ml தண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் அடுப்பை பற்ற வச்சுட்டேங்க. 200 ml தண்ணி வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு பெரிய வேலைகள் எதுவுமே கிடையாது நமக்கு. அதனால் இப்போ என்ன செய்யறேன்னா, நம்ம வச்சுருந்த ஃப்ரூட்ஸ் இருக்கலாம், இதை இதுக்குள்ள போட்டு இதை வந்து ஃபஸ்ட் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வேக வச்சு நம்ம எடுத்தோம்னா தான் நம்ம பண்ணுற அந்த ஸ்ட்ராபெரி ஸ்டஃபிங் இந்த மாதிரி எந்த மல்டிபர்பஸ் யூஸ்னாலும் நம்ம பண்ணலாம். அதனால தான் நான் செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் இந்த 200 ml வந்து நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன், இதை வந்து நான் வேக விடுவேன். தண்ணி வந்து வார்மாக தான் இருக்கிறதுனால தான். ஓகேவா? ஸோ இப்போ இனிமேல் தான் கொஞ்சம் அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சு ஸோ நான் ஃபஸ்ட் இதை வேக வச்சு எடுக்க போகிறேன். ஃபஸ்ட் இது வேகட்டு பார்க்கலாம். திரும்ப என்ன செஞ்சீங்க பாருங்க, இப்போவுமே வந்து நல்லா பிங்கிஷாக ஆக ஆரம்பிச்சிருச்சிங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், அந்த தண்ணிலாம் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த வெந்நில வந்து வேகும் போது அதில் இருக்க கலரெல்லாம் விட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இப்போ இது இன்னும் கொஞ்சம் முங்குத அளவுக்கு தண்ணி வேணுங்கனால நான் என்ன செய்கிறேன், இன்னும் ஒரு 200 ml நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன், ஆர்டர் ஆட் பண்ணிக்கிறேன் இதில். ஸோ இப்போ என்னாச்சு, நம்ம மொத்தம் 400 கிராம் 400 கிராம் வந்து நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன், தண்ணி எடுத்திருக்கேன், ml எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ கொஞ்சம் நல்லா வேக விடுறோம். நம்ம இதை வேக விட்டதுக்கப்புறம் தான் நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். இதில் லெமனோ எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி இதில் புளிப்பு இருக்கிறதுனால நம்ம வந்து அதை லெமனோ எதுவும் நம்ம போட்டோம்னா இன்னும் ஜாஸ்தியான புளிப்பு வந்துடும். அதனால் நான் வந்து அதை நான் சேர்க்கலை. ஸோ இதனால வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வேக ஆரம்பிச்சிட்டுங்க ஸ்ட்ராபெரி எல்லாமே. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த பிங்க் கலர். நான் அதில் எந்த கலர் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. இப்போ என்ன செய்யறேன், நம்ம வச்சுருந்தோம்ல சுகர், இதையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுவும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது இன்னும் நமக்கு வந்து ஒரு ஜூஸியாக ஒரு பதம் வரும். ஸோ அதனால் ஒருவேளை மேபி நம்ம வந்து ஒரு புளிப்பு தன்மை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து எதுவுமே சேர்க்கலை. ஆல்ரெடி இதில் ஒரு புளிப்பு இருக்கும், நம்மளும் சேர்த்து அது கொஞ்சம் நம்ம நார்மலாகவே ஒரு சில நேரம் சாப்பிடணும்னு தோணும் போது கூட அந்த புளிப்பு லைட்டாக இருக்கணும், சுகரும் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் சுகரும் 150 கிராம் நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? இதுக்கு 200 கிராம் வந்து ஸ்ட்ராபெரியும் 150 கிராம் நான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுகர் ஆட் பண்ணோன்னு பாருங்க, கலர் ரொம்ப பிங்கிஷாக இருக்குது. இதுதான் இதோட ஒரிஜினல் கலருங்க. நான் இதில் எந்த கலரும் ஆட் பண்ணலை. உங்கள் முன்னாடி தான் நான் செஞ்சு காமிக்கேன். பெரும்பாலும் நான் என்னோட ஃபுட்டில் வந்து ஃபுட் கலர்ஸ்லாம் சேர்க்கறதுக்கு ரொம்ப அவாய்ட் பண்ணுவேன். அதனால் இது கொஞ்சம் வேகட்டும், பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கலர் எதுவுமே சேர்க்கலை. இதை பாருங்கள், அப்படி சூப்பரான கலர் வந்திருக்கு. ஆனால் நமக்கு வந்து இது வந்து ரொம்ப மேஷ் ஆகக்கூடாது. மேஷ் ஆகாமல் மீன்ஸ் நம்ம அரைச்சி போட்ட மாதிரி இருக்கக்கூடாது. அங்கங்கே நமக்கு வந்து தெரியணும் நம்ம போட்டிருக்க ஸ்ட்ராபெரி வந்து தெரியாத லேசாக இந்த மாதிரி லேசாக நான் பேச்சுலாக வச்சுருக்கேன். சொன்னீங்க ஏதாவது ஒரு கரண்டி வச்சு எடுத்து லேசாக அப்படி அமுக்கி விடுங்க. போட்டு ரொம்ப அதை மாவு மாதிரி ஆக்கிடக்கூடாது. நமக்கு வந்து ஸ்ட்ராபெரி இந்த இடத்துல அது தெரியணும். அதனால தான் அதுக்காக அதனால் லேசாக அப்படியே அமைக்கி விட்டிங்கன்னா ரொம்பவும் உங்களுக்கு அது மசிஞ்ச மாதிரியும் இருக்கும், மசியாத மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால் நான் கொஞ்சம் லைட்டாக சாஃப்டாகவே இதை வந்து என்ன செஞ்சுட்டு லேசாக மசிச்சு விட்டுக்கிறேன். சரி, நீங்களும் அப்படி பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஜாம் மாதிரி இருக்கும் இந்த கனாஷ் வந்து ரெடிங்க. இது நீங்கள் கேக் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் ஜூஸ் இந்த மாதிரி எதுனாலும் மல்டிபர்பஸ் யூஸ்க்காக நீங்கள் பண்ணிக்கலாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி செஞ்சு வைக்கும் போது குழந்தைங்கள்லேருந்து யாருக்கும் கொடுத்தாலும் உங்களுக்கு எந்த வகையிலும் இதாகாது. யாருக்குமே நிறைய சொல்லியிருக்காங்க கலர் கொஞ்சம் எந்த கலர் உள்ள பொருட்களும் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் நீங்கள் ஒரு நேரம் வச்சுக்கிட்டிங்கன்னா பசங்களுக்கு நம்ம பிரெட் ஜாம் கொடுக்கும் போது கூட இதை நீங்கள் தடவி கொடுத்தீங்கன்னா அவங்க எதாவது பிரெட் உண்மையிலே இது ஜாமாக தான் இருக்கும். அதனால் அவங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். அதனால் பாருங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே கட்டியாக வருது பாருங்கள். இப்போ நான் கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறது கொஞ்சம் சூடாக இருக்கு இல்லையா, ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஸ்ட்ராபெரி கனாஷோ ஜாமோ நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் கேக்கு வீட்டில் நார்மல் கேக் ஏதாவது பண்ணுறீங்கன்னா அதுக்கு சென்டரில் நீங்கள் பேஸ் கொடுப்பீங்க இல்லையா, அதுக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம மல்டிபர்பஸாக நம்ம என்ன யூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு ஒருவேளை நீங்கள் பாலில் போட்டு இது கொடுக்குறீங்க, மில்க் ஷேக்காக கொடுக்குறீங்கன்னா கூட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்ட்ராபெரி வச்சு நம்ம ஒரு மல்டிபர்பஸ் வந்து ஒரு கனாஷ் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. பாருங்கள், இதை நான் ரொம்ப இது பண்ணலை. ஆனால் அங்கே பாருங்கள் அந்த பல்ப் மாதிரி இருக்கு இல்லையா, அது எல்லாமே இருக்குதுல.
நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதனால தாங்கிறங்க, நான் ரொம்ப மசிக்கலை, நான் லைட்டாக தான் மசிச்சு விட்டுருக்கேன், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதனால தான் இப்போ சூப்பராக பண்ணி சேர்க்குற ஒரு பாட்டிலில் நம்ம இதை அரைச்சி வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஜாம் மாதிரியே விழுது பாருங்கள். குழந்தைங்களுக்கு வெளியில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு நம்ம கையால் கொடுக்கும்போது நமக்கு ஒரு திருப்தி. ரைட்டு, நம்ம செஞ்ச ஃபுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஸோ அவங்களுக்கு நம்ம ஹெல்த்தியாக கொடுத்துருக்குறோங்கிற ஒரு ஃபீல். அவ்வளோதாங்க. எனக்கு நான் அதை தான் நினைப்பேன். குழந்தைங்களுக்கு நம்ம கையால் நம்ம செஞ்சு கொடுத்து அவங்க அதை சாப்பிட்டு சந்தோஷப்பட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்லும் போது அந்த சந்தோஷமே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் தாங்க. அதனால தான் நான் வந்து எப்போவுமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா என்னோட இதில் வந்து எல்லாமே நான் வீட்டில் தான் நான் ப்ரிப்ரேஷன் பண்ணி வைக்கிறது. ஏன்னா எந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம மைண்ட் செட் நமக்கு வராது. சில நேரம் ஏன் நம்ம இதை செய்யக்கூடாதுன்னு வரும்போது நம்ம ஏன் இதை செஞ்சு வச்சிருந்துச்சுன்னா நம்ம இதை செஞ்சுருக்கலாமோங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அதனால தான் நான் வந்து எப்போவுமே இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நான் செஞ்சு வச்சுக்குவேன். பாருங்கள், சூப்பரான ஒரு ஜாம் சொல்லலாம், கனாஷு, ஸோ எதை வேணாலும் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு அந்த ரெடிஷ் தெரியுதான்னு தெரியல. இங்கே பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்குது. அதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அல்டிமேட்டாகவே இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லைட்டான புளிப்பு, சுகர் பேலன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது எனக்கு. ஸோ சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்காக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு ரசிச்சுட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.